அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும் இல்லையா, புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா. அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் தானே அந்த பொருளை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஞானத்தை தரக்கூடியவளாக சரஸ்வதி தேவி இருக்கிறாள். அவளை கும்பிட்டா நமக்கு ஞானம் கிடைக்கும். குமரகுருபரர் 5 வயசு வரையும் வாய் பேச முடியாமல் இருந்தார். அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே பேச ஆரம்பிச்சார். அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் பூ என்று அடியெடுத்து கொடுக்க கந்தர்களி வெண்பா பாடினார். அவர் ஒவ்வொரு திருத்தலமா யாத்திரை போனார். யாத்திரை போய் ஒவ்வொரு திருத்தலங்கள்லையும் பல பாடல்களை படித்தார். அப்போ மதுரைக்கு யாத்திரை போயிருந்தார். மதுரையில திருமலை நாயக்க மன்னனுடைய ஆட்சி காலம். அப்போ மீனாட்சியை பார்க்குறார். மீனாட்சியை பார்த்தா அவ குழந்தையா தெரிஞ்சானா குமரகுருபரருக்கு. அவரே ஒரு குழந்தை தான். அவர் கண்ணுக்கு மீனாட்சி குழந்தையா தெரிஞ்சா. அப்போ குமரகுருபரர் இவரோ ஒரு பிள்ளை, குமரகுருபரர் அவரே ஒரு பிள்ளை, காட்சி கொடுத்த மீனாட்சி ஒரு பிள்ளை, பாடினது பிள்ளைத்தமிழ். அதற்குத்தான் மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னு பேர். அப்போ மீனாட்சியே குழந்தையா வந்து காட்சி கொடுத்து தன்னுடைய களத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை கலட்டி குமரகுருபரருக்கு அணிவித்தார். அப்படிப்பட்ட மகான் குமரகுருபரர். அவர் எல்லா இடங்களுக்கும் யாத்திரை போனார். அப்போ காசிக்கு யாத்திரை போயிருந்தார். காசியில ஒரு சைவ மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே காசிக்கு போயிருந்தார். அங்கே சைவ மடம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல காசி ராஜா கிட்ட அனுமதி வாங்கணும். பொருள் வேணும், இடம் வேணும், இது எல்லாமே வேணும் இல்லையா. அதற்காக காசி ராஜா கிட்ட அனுமதி கேட்கலான்னா அவரோ ஒரு முகலாய மன்னர். அவருக்கு இந்துஸ்தானி மொழி தான் தெரியும், இவருக்கோ தமிழ் மொழி தான் தெரியும். இவர் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது இவருக்கு புரியாது. இவர் எப்படி போய் இடத்தை கேட்கறது, பொருள் உதவி கேட்கறது, அனுமதி வாங்குறது? இவர் பார்த்தார். சரஸ்வதி தேவியை நினைச்சார். சரஸ்வதி தேவியை நினைச்சு வழிபாடு பண்ணி சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற ஒரு பாடலை அருளுகிறார். அப்போ அந்த சரஸ்வதி தேவி குமரகுருபரருக்கு இந்துஸ்தானியை மொழியை கற்பதற்குரிய அந்த மொழி புலமையை கொடுக்குறாங்க. அந்த மொழி புலமையினாலே ஒரு நாள் இரவுலையே இந்துஸ்தானி மொழியில அந்த மொழியில கைத்தேர்ந்தவரா மாறிடுறார் குமரகுருபரர். இப்போ மறுநாள் அந்த ராஜா கிட்ட பேசுறதுக்காக போறார். போகும்போது என்ன பண்ற, துர்காதேவியை நினைச்சார். ஏன்னா அந்த அரசவையில எல்லாரும் ஆசனத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ராஜா சிங்க ஆசனத்துல அமர்ந்திருக்கிறார். இவர் போய் பேசணும். அப்போ அவர் என்ன பண்றார், துர்காதேவியை நினைச்சார். துர்காதேவியை நினைச்ச உடனே நிஜம் சிங்கம் வந்துருச்சு, நிஜமான சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்சு எல்லாரும் அப்படியே அதிசயமா பார்க்குறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சருங்களாம் இப்படி இவர் அதிசயமாக பார்க்குறாங்க. என்னடா யாரா இவர், நெஜம் சிங்கத்து மேலே அமர்ந்து வர்றாரே. உள்ள போற காசி ராஜா அப்படின்னால சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு குமரகுருபரர் இந்துஸ்தானி மொழியில பேசுறார். அவரோ சிங்க ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார், இவரோ நிஜமான சிங்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்பவே காசிராஜா நினைச்சார், நெஜம் சிங்கத்துல வர்றாருன்னா இவர் சாதாரண ஆளே கிடையாது, இவர் பெரிய ஒரு மகானாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இந்துஸ்தானி மொழியில பேசினோடனே இவர் பார்க்குறார், ஆஹா ஒரு பெரிய ஒரு மகான், இவர் ஒரு அம்பாள் பக்தர்னு புரிஞ்சுக்கிறார். அவர் உடனே சொன்னார், நான் உங்களுக்கு பொருளுதவியும் கொடுத்து இடவசதி எல்லாமே நான் தரேன் அப்படின்ட்டு. அப்படி அந்த காசியிலே ஒரு சைவ மடம் ஆரம்பித்தார். இன்னைக்கும் அந்த மடம் இருக்கிறது. யார் போனாலும் தங்கிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து யார் அங்கே போனாலும் தங்கிக்கலாம். தினம்தோறும் அங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க. அப்படி அந்த சரஸ்வதி தேவியை கும்பிட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கலை அப்படின்னா சகலகலா வள்ளி மாலையை படிக்க சொல்லுங்கள். அதில் தினந்தோறும் படித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்க. அந்த ஞானத்தை சரஸ்வதி தேவி கொடுப்பாங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு அவங்க போவாங்க. அதற்கு தினம்தோறும் இந்த சகலகலா வள்ளி மாலை படிக்கணும். ஆக நம்ம ஞானம் வேணும்னா அந்த ஞானத்தை வழங்கக்கூடியவளாக சரஸ்வதி தேவி இருக்கிறார்.